ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பீர்க்கங்காயோட நன்மைகள் பத்தி தான் பார்க்க போறோம். பீர்க்கங்காயில நார்ச்சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, இரும்புச்சத்து, மெக்னீசியம் மற்றும் வைட்டமின் B6 போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி இருக்கு. இது இயற்கையாகவே குறைவான கலோரி கொண்ட காய்கறி. பீர்க்கங்காயில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆல்கலாய்டு கலவைகள் நிறைந்துள்ளன. இது வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துது, உடல்ல இருந்து நச்சு கழிவுகளை நீக்கிறதுக்கு உதவுது. இது நம்மளோட ஆரோக்கியத்துல என்னென்ன அற்புதங்கள் செய்யும்னு நம்ம இந்த பதிவுல பாக்குறதுக்கு முன்னாடி நான் சொல்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பீர்க்கங்காய் உடல் எடையை குறைக்க ஒரு சிறந்த ஆதாரமா விளங்குது. ஏன்னா இதுல குறைவான கலோரியும் அதிக அளவு நீர்ச்சத்தும் இருக்கு. பீர்க்கங்காயில் உடல் எடையை குறைக்க உதவக்கூடிய நார்ச்சத்து மிக அதிகமா இருக்கு. இதனால பீர்க்கங்காய் நீண்ட நேரம் உங்களை பசியின்றி வைப்பதால் உங்கள் எடையை குறைக்க உதவுது. இரும்புச்சத்து குறைபாட்டால பாதிக்கப்படுற நிறைய பேர் இரத்த சோகை போன்ற பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இதனால சோர்வு, பலவீனம் போன்ற பிரச்சனைகள் உண்டாகுது. நம்ம உடல்ல உள்ள இரத்த சிவப்பு அணுக்கள் உற்பத்தியை பராமரிக்க இரும்புச்சத்து மிகவும் அவசியம். இதன் மூலம் உங்க உறுப்புகளை சரியா செயல்படுத்த முடியும். சிவப்பு இரத்த அணுக்களை ஒருங்கிணைக்க வைட்டமின் B6 ரொம்ப அவசியம். இந்த சத்துக்கள் அனைத்துமே பீர்க்கங்காயில அதிக அளவுல இருக்கு. கண் தொற்று, கல்லீரல் தொற்று அல்லது வயிறு தொற்று போன்றவை அடிக்கடி ஏற்படும். இதற்கு காரணம் நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமா இருக்கிறது தான். ஆனா பீர்க்கங்காயில உள்ள தாதுக்கள், வைட்டமின் சி, இரும்புச்சத்து, மெக்னீசியம், தியாமின், துத்தநாகம் போன்றவை உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. இது அலர்ஜியை குறைக்கும் பண்புகளை கொண்டிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் நீங்க உங்களோட சாப்பாட்டுல பீர்க்கங்காயை வாரத்துல 2 முறையாவது கட்டாயம் சேர்த்துக்கணும். பீர்க்கங்காய் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு உதவுது. பீர்க்கங்காயில உள்ள பெப்டைடுகள் மற்றும் ஆல்கலாய்டுகள் ஆகியவை நம்ம உடம்புல வளர்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துறதுக்கு உதவுது. நம்ம உடம்புல இரத்த சர்க்கரை அளவு மற்றும் இன்சுலின் உற்பத்தியை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவுது. உடல்ல சர்க்கரையை முறையா சுரக்கிறதுக்கும் உறிஞ்சுறதுக்கும் உதவுது. சரும பிரச்சனை பெரும்பாலும் குடல் ஆரோக்கியத்தோட தொடர்புடையது. எனவே வாரத்துக்கு 2 முறையாவது நீங்க பீர்க்கங்காயை சேர்த்துக்கிறது உங்க சருமத்தை பளபளக்க வைக்கும். சில வாரங்களுக்குள்ள உங்க சரும அழகு மற்றும் குடல் ஆரோக்கியத்துல நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. இந்த பீர்க்கங்காயை உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பீர்க்கங்காய் சூப் செஞ்சு குடிச்சா நல்ல பலன் கிடைக்கும். பீர்க்கங்காயில நிறைந்துள்ள வைட்டமின் ஏ கண்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு உதவுது. வைட்டமின் ஏ சத்துக்கள் கண் பார்வையை மேம்படுத்தவும் கண் சார்ந்த நோய்கள் அபாயத்தை குறைக்கவும் உதவுது. மேலும் ஃப்ரீ ரேடிக்கலால் ஏற்படும் சேதத்திலிருந்து கண்களை பாதுகாக்கவும் நீண்ட காலத்துக்கு கண்களை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளவும் பீர்க்கங்காய் உதவுது. பீர்க்கங்காயில நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் அதிக அளவுல இருக்கு. மலச்சிக்கல்ல இருந்து விரைவில் மீண்டு வர உதவுது. இது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாகவும் குடல் இயக்கத்தை சீராகவும் வைத்துக்கிறதுக்கு உதவுது. மலச்சிக்கல்ல அவதிப்படுறவங்க பீர்க்கங்காயை சமைச்சு சாப்பிடலாம், இல்ல ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இதுல உள்ள நார்ச்சத்து உடல் எடையை குறைக்கிறதுக்கும் பயனுள்ளதா இருக்கு. பீர்க்கங்காய் கிட்டத்தட்ட 0 கொலஸ்ட்ராலையும் மற்ற காய்கறிகளை விட குறைந்த கொழுப்பையும் கொண்டிருக்கு. எனவே உங்களோட இதயத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு பீர்க்கங்காய் ஒரு மிக சிறந்த காய்கறி. இதய நோய் உள்ளவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. மூளையில போதிய இரத்த ஓட்டம் இல்லாததால மூளை திசுக்களின் இறப்பு ஏற்படுது. அதிர்ஷ்டவசமா பீர்க்கங்காயில மூளைக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவும் பண்புகள் கொண்டுள்ளது. எலிகள் மீது செய்யப்பட்ட ஆராய்ச்சிகள்ல பீர்க்கங்காய் மூளை செயல்பாடுகளை மேம்படுத்த உதவுன்னு காட்டியிருக்காங்க. உடல்ல ஏதாவது காயம் இருந்தாலோ அல்லது இரத்த கட்டு இருந்தாலோ அந்த இடத்துல பீர்க்கங்காயோட உட்பகுதியில இருக்கும் தசையை எடுத்து அது ஒரு காட்டன் துணியில வச்சு கட்டுனா காயம் விரைவில் குணமாகும், இரத்த கட்டு சரியாயிரும். வயிற்றுல குடற்புழு உள்ளவங்க பீர்க்கங்காயை நல்லா சின்னதா வெட்டி 2 டம்ளர் தண்ணி ஊத்தி 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணீர் நல்லா கொதிக்க வச்ச பீர்க்கங்காய் தண்ணியை காலை மாலை 2 வேளை எடுத்துக்கிட்டு வர வயிற்றுல உள்ள புழுக்கள் அழியும். பீர்க்கங்காயோட இலைய பறிச்சு நல்லா கழுவிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சு தோல்ல அலர்ஜி உள்ள இருக்கிற இடத்துல 10 மாதிரி போட்டு நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வாஷ் பண்ணா உங்களோட தோல் நோய் சரியாகும். காய்ச்சல் மற்றும் கல்லீரல் வீக்கம் இருக்கிறவங்க பீர்க்கங்காய் சாரோட சிறிதளவு தேன் கலந்து 2யும் 1 வாரம் வெறும் வயிற்றுல குடிக்கணும். காய்ச்சலும் சரியாகிரும், கல்லீரல் வீக்கம் குறையும். முடி வளர்ச்சி குறைவா உள்ளவங்க பீர்க்கங்காயை சிறு சிறு துண்டுகளா நறுக்கி காய வச்சு அந்த பீர்க்கங்காயை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை நீங்க டெய்லியும் சாதம் வடிக்கும் கஞ்சியில கலந்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சு வர முடி நீளமா வளரும், தலையில வெள்ளை முடி வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பீர்க்கங்காய் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்ங்கிறத பத்தி பார்த்தோம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.